ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக் டேஸில் ரேண்டமாக எடுத்தது தான். எல்லாமே சேர்த்து ஒரு மினி vlog-ஆ போட்டிருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை தான் துவையலுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சைந்தவி அம்மாவுக்கு புளிச்சக்கீரை துவையல்னால் ரொம்ப பிடிக்கும். காஜர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹல்வா செய்கிறதுக்காக. அண்ட் எனக்கு ரொம்ப சளியாக இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்தாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. எனக்கு இந்த புழுங்கலரிசி வறுத்து அரைச்சிட்டு நல்லா நைஸாக அது கூட லைட்டாக பருப்பு போட்டு கஞ்சி செய்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதுதான் புளிச்சக்கீரை அப்படிங்கிறது சைந்தவியோட ஃபேவரட் ரெசிபி. அதை நீங்கள் எதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அவள் சாப்பிட்ருவா. ஸோ அதுக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காஜர் ஹல்வா வந்து அவங்க தாதிமா செய்வாங்க. அவங்க தாதியும் செய்து கொடுத்தாங்கன்னா அவள் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாள். அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதில் என்னென்ன செய்தேன் அப்படிங்கிறத நான் vlogல ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் தான். காலையிலேருந்து என்னால் என்ன சொல்கிறது, நல்ல சளி ஃபீவர் வேறு. அதனால் மாத்திரை போட்டு படுத்துட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சால் நம்மளை நாமளே இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இல்லைங்களா? சிக்காக இருக்க ஃபீலும் போயிடும். ஸோ அதனால் நான் யூஸ்வலாக வந்து மஞ்சள் பொடியை அரைச்சிப்பேன். அம்மா எப்போவுமே அரைச்சி கொடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த வாட்டி நம்மளே ஏன் அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செய்கிற ப்ராசஸ் தான். மஞ்சள் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நான் தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே வெயிலில் காய வச்சு அரைக்கணும். அரௌண்ட் வந்து ஒரு கிலோ மஞ்சள் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ கொஞ்சம் அளவாக செஞ்சுட்டா ஏதாவது தப்பாக நடந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுவும் இந்த வருஷம் மஞ்சப்பொடி காலியானாலும் அம்மா கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அம்மா கொடுத்து அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா அம்மா புதுசாக கூட அரைச்சி கொடுத்துடுவாங்க. மிளகாத்தூள் தான் காலியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அம்மா எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இன்னும் பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு படைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து அதிரசமெல்லாம் செய்திருந்தாங்க. அம்மா அதிரசம் போட்டு கொடுத்து அனுப்பலை. அதுக்கு பதிலாக அதிரசம் மாவே கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனால் எப்போவுமே அப்படி தானேங்க, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தாப்பில் சாப்பிட்ணும் அப்படின்னா எப்படி ஆனாலும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. நான் சைந்தவி எப்படி பார்க்குறேனோ அந்த மாதிரி தானே எங்கள் அம்மா என்ன பார்ப்பாங்க. ஸோ இன்னும் அதிரசம் போடுறப்போ கண்டிப்பாக நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். கஞ்சி குடிக்காமல் லஞ்ச் சாப்பிட்டு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். பட் ரொம்ப பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகலை. பட் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தான் ஃபீல் பண்ணேன். ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை எடுத்துக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.